free medical and physiotherapy camp on World Physiotherapy Day 2025. For more than 18 years, Kids Care Rehab Center has been serving children with special needs and families. The center provides physiotherapy, occupational therapy, speech therapy, psychological counseling, brain gym, reflex integration, and developmental therapies. Many children here have taken their first steps, spoken their first words, and even joined regular schools through these programs. The center also organizes awareness programs, free medical camps, parent training, and training for schools and colleges. CDC Vocational Training Center offers NCVRT approved courses in child psychology, counseling, and early childhood care and education. The motto is touching life and bringing hope. Now, I invite Dr. A. Muttamanikam, President of CDC India and former Registrar of Madurai Kamaraj University, to deliver the welcome address. Good morning to all. Today we are having a very important day. We have to celebrate World Physiotherapy Day. On this occasion, we are having many more programs. We are having a physiotherapy consultant and also a kids performance, and also we have to honor best physiotherapist, and also we are having very good special address by the great personalities. இந்த நிகழ்வு 3 அமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய நிகழ்வு. அது முதலாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த அமைப்பு வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கப்பட்ட அமைப்பு. அது இந்த அமைப்பு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்டு கம்யூனிகேஷன் அந்த ஒரு அமைப்பு, கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டர், இந்த 3 அமைப்பும் இணைந்து வேர்ல்டு ஃபிசியோதெரபி டே வந்து கொண்டாடணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஃபிசியோதெரப்பியில் வந்து மிகவும் திறம்பட செயல்படக்கூடியவங்களை வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நிகழ்வு இந்த இதோட இணைந்து நடக்க இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷனும் இதோட இணைந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்வை வந்து உங்களை எல்லோரும் வரவேற்கும் முகமாக தான் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். நான் வந்து இந்த சிடிசி, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷனுடைய பிரசிடெண்ட்டு. இதனுடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட் இருக்கிறாங்க, அவங்க டாக்டர் என்சி ராஜாமணி, அதுக்கப்புறம் டாக்டர் தமிழ்ச்செல்வி. இவங்கெல்லாம் இருந்து துவக்கப்பட்ட இந்த அமைப்பை வந்து அடுத்து நாங்கள் எங்கள் பொறுப்பெடுத்து அவங்களுடைய ஆலோசனையோடு வந்து இதை செயல்படுத்திகிட்ருக்குறோம். நாங்கள் இந்த அமைப்புக்கு வந்து கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டருடைய இயக்குனர் டாக்டர் ராதா பாலச்சந்தர் வந்து அதை திறம்பட வந்து அவங்களோட டீம் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப கமிட்டட் டீம் இருக்கிறாங்க. அந்த டீம் மெம்பர்ஸோடு வந்து அவங்களுடைய டீம் வந்து மிக சிறந்த முறையில் செயல்பட்டுருக்கிறாங்க. அதை வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நான் முதலாவது ஒவ்வொருத்தரும் நான் வரவேற்க விருப்பப்படுறேன். முதலாவது ஏற்கனவே சொன்னது போல் வந்து ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் டாக்டர் என்சி ராஜாமணி, அவங்க தமிழ்ச்செல்வி அவர்களை வந்து இந்த 3 அமைப்பு சார்பாக வந்து வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு அடுத்ததாக வந்து நமக்கு ஸ்பெஷல் இன்வைட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. டாக்டர் எஸ் மணிவேல் சார். மணிவேல் சார் வந்து அவர் வந்து எஸ்சிஆர்டியில் வந்து டெப்டி டைரக்டராக இருந்து பணிபுரிந்து சமீபத்தில் வந்து ஓய்வு பெற்றவர். அவர் மிகப்பெரிய கல்வி வல்லுநர். அவர் இன்னும் சொல்லப்போனால் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து பயிற்சிகளாக கொடுத்து அவங்க திறம்பட செயல்படுறதுக்கு உதவியாக இருந்தவர். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா வந்து அதை அவர்கிட்ட நம்ம பேசுகிறப்போ அப்படியே சொல்லுவார், ஒரு லேர்னிங் கேலண்டருங்கிறது ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. அது குறிப்பாக வந்து இந்த 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது நீட் எக்ஸாமு ஜேஇ எக்ஸாமுக்காக வேண்டி அந்த லேர்னிங் கேலண்டர் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லேர்னிங் கேலண்டர் என்னென்னா அந்த QR கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே அதுக்குரிய உங்களுக்கு வந்து
வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் ரொம்ப மிக திறம்பட செய்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு குரூப் வைத்து தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இதுக்கு மிக சொந்தக்காரர் தான் வந்து டாக்டர் மணிவேல் சார் அவங்க. ஸோ அவரையும் அவங்க மிஸ்ஸஸ் மணிவேல் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த நிறுவனம் வரவேற்பதில் மிக்க நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக வந்து மிஸ்டர் கயாம்பூர் ராமலிங்கம் சார் அவர் வந்து எங்களுடைய எல்லா அமைப்புக்கும் வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து ஆலோசனை வழங்கி மிக திறம்பட அவர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் ஒரு கூடுதலான மகிழ்ச்சியான விஷயம் வந்து என்னென்னா, அவர் சார் வந்து பள்ளி மாணவர்களை வந்து யுஎஸ்க்கு குறிப்பாக நாசாவுக்கு வந்து அழைச்சி போடக்கூடிய முக்கியமான பொறுப்பு வந்து அவங்க வகிக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு மாணவர்கள் வந்து யுஎஸ் நாசாவுக்கு வந்து விசிட் பண்ணக்கூடியதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு குரூப் வந்து அடுத்த வாரத்தில் போகிறாங்க நாசாவுக்கு வந்து அங்கே இருக்கிற ரிசர்ச் சென்டருக்கு வந்து மாணவர்கள், அது வந்து பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் அது. ஸோ அவரை வந்து இந்த 3 நிறுவனம் சார்பாக வந்து வருகின்ற இளைய வரவேற்கிறோம். அடுத்ததாக டாக்டர் கண்ணன் சார் அவங்க மிஸ்ஸஸோடு வந்திருக்கிறாங்க. சார் வந்து இங்கே நம்ம இந்த காஞ்சிபுரத்தில் வந்து சந்திரசேகர் அவங்க அந்த மகா வித்யாலயாவுடைய அந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட வந்து அங்கே வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் சென்டர் இப்போ சார் ரீசெண்டாக வந்து டைரக்டராக ப்ரொமோட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அந்த வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் இன்விட்டியாக கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த 3 அமைப்புகள் சார்பாக உங்களை நெஞ்சார வரவேற்க ஆசைப்படுகின்றேன். அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த நிகழ்வில் வந்து ஏற்கனவே சொன்னது போல் வந்து இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் வந்து அவர் டாக்டர் மீனாட்சி சாருடைய தலைமையில் வந்து அவங்களுடைய பிரதிநிதிகள் வந்து ஃப்ரீ கேம்ப் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இந்த நிகழ்வில் வந்து நம்ம 3 பெஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து நம்ம அவங்க சிறந்த பணிக்கு ஹானர் பண்ணணுங்கிற மாதிரி நாங்கள் அதை முடிவு பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அது ஏற்கனவே அதை பற்றி எல்லா விவரமும் வந்து டாக்டர் ராதா பாலச்சந்தர் சொல்லுவாங்க. இங்கே அந்த போர்டில் வந்து கன்சல்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த 3 பேருக்கு முதலாவது இந்த வருஷத்துலேருந்து இதை துவக்கி நம்ம அதை செயல்படுத்துங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து டாக்டர் வி சிவகுமாரி மேடம் வந்துட்டாங்களா? வெல்கம் மேடம், வெல்கம். அவங்க மேலே வந்து அங்கே எக்மோரில் வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்டில் இருக்கிற அந்த இது சிகிச்சைலாம் கொடுக்குறாங்க. மிக சிறந்த வகையில் வந்து குழந்தைகள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து இந்த 3 சார்பாக வருகின்ற வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுக்கு அடுத்து டாக்டர் மைதிலி மேடம் வந்து மாதா காலேஜ் ஃபிசியோதெரபியில் வந்து பிரின்சிபாலாக இருக்கிறாங்க. அவங்களும் திறம்பட செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க 3 நிறுவனம் சார்பாக வரவேற்கின்றேன். அடுத்ததாக டாக்டர் சுகம் டாக்டர் லக்ஷ்மண் சார் அவர் வந்து சுகம் கிளினிக்கில் ஃபிசியோதெரபியில் வந்து மிக சிறந்த சிகிச்சை வழங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 3 நிறுவனம் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். கேட்குதுங்களா? டாக்டர் பிரேமலதா ஐனாபுரம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து 3 நிறுவனம் சார்பாக வந்து வருக என்று வரவேற்க. ரைட். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்குறப்ப வந்து இதில் பலரும் வந்து பங்கெடுத்து மிக சிறந்த முறையில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. சதத்துல்லா காலேஜிலிருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. இதுக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அது இல்லாமல் அந்த பிகாம்ஸ் சொல்லிடுச்சு. சொல்லி அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இந்த பணிக்காக வந்து நல்ல முறையில் பங்கேற்று உதவி செய்கின்ற கல்லூரி மாணவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் வந்து வருக என்று வரவேற்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் வந்து இந்த ஏற்கனவே டாக்டர் ராதா பாலச்சந்தர் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. தேனீக்கள் போல் வந்து இங்கே பணிபுரிஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராதா பாலச்சந்தர் வந்து ஒவ்வொரு விதத்துலேயும் வந்து இது எப்படி திறம்பட கொண்டு போகிறதுல வந்து திட்டமிட்டு செயல்பட்டுருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயந்தான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவோட வந்து சர்டிஃபிகேட் அண்டு டிப்ளமா கோர்ஸ் வந்து
சைல்டு சைக்காலஜி கவுன்சிலிங் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் டிப்ளமா கோர்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு இதுவும் வந்து மக்களுக்காக வந்து திட்டமிட்டு நல்லா அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக திறம்பட செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் வந்து டாக்டர் என்சி ராஜாமணி அவங்க ஃபேமிலிங்களும் டாக்டர்ஸ் ஃபேமிலின்னு சொல்லணும். ஏன்னா அவர் தான் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் என்சி ராஜாமணி அவர்கள் தான் முதல் டாக்டரேட் வாங்கினவங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து 1986 நினைக்கிறேன். அவர் தான் ஃபஸ்ட்டு டாக்டரேட் அவங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் குடும்பத்தில் இப்போ எனக்கு அடுத்து வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் டாக்டரேட்டு, அப்புறம் தம்பி வந்து டாக்டர் சந்திரசேகர் டாக்டரேட்டு, இப்போ டாக்டர் என்சி ராஜாமனுடைய மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி அவங்களும் அண்மையில் வந்து டாக்டரேட்டு அவார்டு ஆகியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் நாகேந்திரன் அவர் வந்து பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டரேட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி 4 டாக்டரேட் இருக்கிறாங்க. அது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். நான் இந்த நிகழ்வில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து காம்பேர் பண்ணக்கூடிய ராதா பாலச்சந்தருடைய டாக்டர் சன்வி அவங்க திறம்பட நல்ல காம்பேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஏதாவது விடுபட்டு போயிடுச்சுனாலும் அவங்களையும் சேர்த்து வந்து உங்களை எல்லாத்தையும் நான் வருகன்னு வரவேற்கின்றேன். அதுக்கப்புறம் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் கம்யூனிகேஷனில் வந்து அவர் பிரசிடென்ட் டாக்டர் சந்திரசேகர் அவர் வந்து நாங்கள் அதில் பாட்டுங்கிறனால தனியாக சொல்லலை அவர். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அது இல்லாமல் இந்த கிட்ஸு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்களும் வந்திருக்கிறீங்க, பேரண்ட்ஸோடு வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களையும் வந்து நான் வருக என்று வரவேற்கின்றேன். ஏதாவது விடுபட்டுதான் அவங்களையும் சேர்த்து இந்த நிகழ்வுக்கு வந்து உங்களை நெஞ்சார வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். We have eminent personalities with us today. So may I request our dignitaries to kindly come forward to honor them. First, I call upon Dr. S. Manivel, retired Deputy Director, SCERT, honored by Dr. A. Muthumanikam. I also request Dr. R. Radha Balachandran to please stay on stage. Morning to one and all. Respected dignitaries, dear colleagues and friends, part of this meaningful camp organized by Kids Care Rehab Center and Charitable Trust and CDEC, Center for Development Education and Communication. About our NIEC, National Institute of Education and Communication, we have conducted many camps, free camps. At the National Institute of Education and Communication, we believe education and health must go hand in hand for a progressive society. Over the past few years, this center, along with the trust, has been conducting numerous free physiotherapy and medical, dental and gynecology camps, as well as awareness sessions for schools and colleges. These initiatives have touched hundreds of families and shown us that real change happens when community and care come together. About our CDEC Vocational Training Center, I must also highlight the milestone of the CDEC Vocational Training Center approved by NCVRT. These certificate and diploma courses in child psychology, counseling and early childhood education are not just academic but practical and skill-based program. They equip teachers, parents, physiotherapists and caregivers to better understand and support children in their growth and learning. This is a rare initiative in India and one that deserves recognition and support. Research and innovation part, I am especially proud to research and innovation
being developed here. AI-based assistive technology to help children communicate and learn. Mixed reality tools developed by Kaushik, son of Dr. Radha Balachandar, to support children with autism and developmental needs. Plans for mobile van therapy unit, which will take therapy services to villages and underserved communities. These are pioneering ideas, not just for Chennai, but for the entire nation. Appeal for CSR and support. But to take this project further, we need to partnership of society, corporate donors and well-wishers. We appeal for CSR support, donations for equipment and research collaborations. With your help, we can make sure that technology and therapy reach every child who needs it, no matter where they live. In closing, I would like to say that what we are building here is not just a center, but a movement for inclusion and empowerment. Every camp, every therapy session, and every child progress is a step towards a brighter future. I thank Dr. Radha Balachandar and her team for their tireless work, and I thank all of you for being here to support this mission. Thank you, one and all. Thank you. Thank you, sir. Now I invite Dr. R. Radha Balachandar, Director of Kids Care Rehab Center and Physiocare, and the course coordinator of CDC Vocational Training Center, to kindly address the gathering. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து நான் சொன்னேங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே வந்து பேரண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ நாங்கள் சொன்னோங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் எல்லோரும், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, முதல்ல வந்து வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டே வந்து செப்டம்பர் 8 அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து இந்த இது வந்து ஹெல்த்தி ஏஜிங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வருஷமும் ஃபிசியோதெரப்பி டே அப்போ ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கேம்ப், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்ணுவோம். ஸோ இந்த மெடிக்கல் கேம்ப் பண்ணணுங்கிறப்போ இங்கே டாக்டர் மீனாட்சி சுந்தரம் இருந்தாங்க, எல்எம் கிளினிக். ஸோ அவர்கிட்ட கேட்டிருந்தோம் மெடிக்கல் கேம்பை வந்து சேர்ந்து பண்ணணும்னு. ஸோ அவர் உடனே ஓகே சொன்னாங்க. அவங்களுடைய டீமும் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் மீனாட்சி சுந்தரம் சாருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ், அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஸோ இந்த மெடிக்கல் கேம்ப் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த மெடிக்கல் கேம்பில் அட்டன் பண்ணுங்கள். இசிஜி, கொலஸ்ட்ரால், பிபி எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போகும்போது அந்த இதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா இட் வில் பி வெரி குட். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து நாங்கள் ஒரு வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டேக்கு வந்து அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுடைய ட்ரஸ்ட் வந்து கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டரும் சிடிசி வொகேஷனல் ட்ரைனிங் அப்புறமேட்டு சிடிசி இந்தியா இந்த 3 ட்ரஸ்ட்டும் சேர்ந்து அதில் இருக்கிற டெஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு போர்ட் ஆஃப் மீட்டிங் மாதிரி வச்சு யாருக்கு இந்த அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் டக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ எங்களுக்கு இது பண்ணவங்களுக்கோ நான் கொடுக்கல. ஸோ யார் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு வந்து ஒரு கமிட்டி வச்சு தான் நாங்கள் கொடுத்தோம். ஸோ அந்த கமிட்டியில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம வந்து குழந்தைங்கள் சார்பாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இன்னொருத்தங்க வந்து கவர்மெண்ட் சைடில் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்களே, ஸோ அவங்கள நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக தான் டாக்டர் வந்து சிவகுமாரி அவங்கள வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா வந்து அவங்க டாக்டர் சிவகுமாரி அவங்கள பற்றி சொல்லணுன்னா, நான் அவங்க எக்மோர் ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருந்தோம். ஸோ அவங்க நிறைய ஐடியாஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்துட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, நாங்கள் கவர்மெண்ட் சைடில் இருந்தாலுமே வி டூ ப்ராப்பர் அசஸ்மெண்ட்.
ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நாங்கள் ப்ராப்பராக அசஸ்மெண்ட் பண்ணுவோம், ப்ராப்பராக ரெக்கார்ட் இது பண்ணுவோம். அதே மாதிரியே வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே அப்ளை பண்ணுவோம் பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக நாங்கள். ஸோ அப்போ வந்து நாங்கள் அவங்கள பற்றி எங்களுடைய இவங்கக்கிட்ட சொன்னப்போ அதுக்கப்புறமேட்டு வி டிசைடட் நம்ம அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் அவார்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஃபிசியோதெரப்பி சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். பட் இவங்கள வந்து இன்னும் நம்ம மக்களுக்கு காட்டணும், இன்னும் வந்து நிறையா பேருக்கு வந்து இவங்கள பற்றி தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம அவங்களுக்கு கொடுத்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைத்திலி, அவங்க டாக்டர் மைத்திலி. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து மாதா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இதில் வந்து பிரின்சிபலாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி ஜெயா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போதில் இருந்தே இங்கே வந்து நிறையா நம்ம இது மாதிரி கேம்ப் எல்லாம் பண்ணும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 2 years பிஃபோர் வந்து மியூசிக் அகாடமியில் கிட்ஸு பர்ஃபார்மன்ஸுன்னு பண்ணிவிட்டு 15 years செலிப்ரேஷன் பண்ணோம். அப்போ வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அப்போதில் இருந்தே கிட்டத்தட்ட 3 to 4 yearsலேருந்தே எனக்கு மைத்திலி மேம் தெரியும். இப்போ அவங்க கிட்ட வந்து நம்ம எல்லாம் பேசும் போது அவங்க ஷி டோல்ட் இப்போ வந்து பிரின்சிபலாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால வந்து ஐ வாண்ட் டு ரெக்கக்னைஸ் அவர் சர்வீஸ். ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க வந்து சைக்காலஜியும் படிச்சிருக்காங்க, வந்து ஷி டூ லாட் ஆஃப் ரிசர்ச். ஸோ அப்போ வந்து இவங்கள மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் மைத்திலி மேம் இது பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து டாக்டர் லக்ஷ்மணன் சார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நான் அவரை நேரில் கூட நான் மீட் பண்ணதில்லை. பட் ஏதோ ஒரு இதில் வந்து நான் அவருடைய நம்பர் இது பண்ணி பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 8 yearsக்கு மேலே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இப்போ கோவிட் டைமில் ஏதாவது என்னங்க சார் கிளினிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாமா இது பண்ணலாமான்னா அவர் கரெக்டாக எனக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து மயிலாப்பூரில் வந்து சுகம் கிளினிக்குன்னு சொல்லிட்டு அடல்ட் கிட் பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா கிட்ஸ் வந்து இங்கே அவர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து நிறையா சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவர் தன்னடக்கமாக வந்து அந்தளவுக்கு எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் அதனால வி வாண்ட் டு ரெக்கக்னைஸ் ஹிம். ஏன்னா இவங்க 3 பேருமே வந்து தே ஆர் ஹைலி டு கெட் தி பெஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் அவார்ட். ஸோ அதனால தான் நாங்கள் எங்களுடைய போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எங்களுடைய ட்ரஸ்ட்டில் வந்து இது பண்ணி நாங்கள் கொடுத்து அப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம இது பண்ணணும். ஸோ சிவகுமாரி மேமை வந்து ரெஃபர் பண்ண வெற்றிக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்கக்கிட்ட தான் கேட்டேன் நான் வந்து நம்ம வி ஹாவ் டு டூ வித் கவர்மெண்ட் இதில் யார் என்னன்னு கேட்குறப்போ வெற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இஎஸ்ஐ அவங்களும் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 17 yearsஆக இந்த ட்ரஸ்ட்டு நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டர் தான் ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்மக்கிட்ட வர பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இல்லை எங்களால் அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல, நாங்கள் ரொம்ப மினிமம் காஸ்ட்டு தான் வாங்குகிறோம், அதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொல்லும் போது தான் கிட்ஸ் ரீஹாப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக 2010 வந்து நாங்கள் இந்த கிட்ஸ் ரீஹாப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து 2010 ஆரம்பித்தோம். பட் என்னென்னா இது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்டில் எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டொனேஷனோ இல்லை ஒரு சப்போர்ட்டோ இன்னும் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கான இது வந்து நாங்கள் டெய்லி நாங்கள் அதுக்கான இது பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குன்னா இப்போ வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு பீடியாட்ரிக் தெரப்பிக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டுமே எங்ககிட்ட இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா வந்து அப்ராடில் இப்போ எங்கிட்ட வந்து ஒருத்தங்க துபாயில் இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருக்கிறது இங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் நம்ம ஊரில் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய இது நம்மளும் கொடுக்கக்கூடாதுன்னா அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அது என்னென்னா ஈஸியாக குழந்தைங்க நடக்க முடியாத குழந்தைங்க வந்து நடக்க வைக்கிறதுக்காகவும் நிறைய ரீஹாபிலிட்டேஷன் எக்யூப்மெண்ட்டு, சென்சரி எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட், பேசிக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது. லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட் வாங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து டொனேஷனும் எதிர்பார்க்குறோம், எக்யூப்மெண்ட்டும் வந்து டோனர்ஸும் எதிர்பார்க்குறோம். அதே டைமில் இது மட்டும் இருக்கக்கூடாது, கம்யூனிட்டி பேஸ்டாக போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு சிஎஸ்ஆர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 80G 12A இது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்
பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இதுலேயுமே வந்து எங்களுக்கு இன்னும் கிடைச்சதுன்னா வி கேன் எக்ஸ்பேண்ட் அவர் சர்வீஸ். இப்போ டாக்டர் சந்திரசேகர் அவர் கூட சொல்லியிருந்தாங்க, மொபைல் வேன் நாங்கள் தெரப்பி மொபைல் வேன் வந்து வாங்கணும். இன்னும் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இன்னோவேட்டிவ் தாட்ஸ் இருக்குது. இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டிஸ்டிக் கிட்டில் வந்து சில பேர் யூஸ்வலாக நான் வந்து கிட்ஸை வந்து எப்பயுமே வந்து இவங்களுக்கு ஆர்டிசம் ADHD நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் டெல் தம் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன, அதுதான் நாங்கள் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கண் அசைவில் வச்சுட்டு ஐ ட்ராக்கிங்கை வச்சு அந்த குழந்தை என்ன நினைக்கிறாங்கங்கிறது வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ இதுதான் லேட்டஸ்ட். ஸோ அது மாதிரி அந்த குழந்தை ஏன் கோவப்படுறாங்க, இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஏன் கோவப்படுறாங்க, எதனால் கோவப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போ EEG மாதிரி எல்லாமே இது பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து கோவம் வரப்போகுதுன்னு ட்ரிகர் ஆகும். யூ ஹாவ் டு பி அலர்ட், பேரண்ட் ஹேஸ் டு பி அலர்ட். இப்போ இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு என்னென்னா இப்போ கண்ணன் சார் வந்திருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டிவைசஸை வந்து யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடோ இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருந்ததுன்னா இட் வில் பி வெரி குட். எங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் வச்சுட்டு, ஏன்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜி எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. இப்போ யாருமே வந்து ChatGPT இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அப்போ ChatGPT இருந்து நம்ம பண்ணும் போது அசிஸ்டிவ் டெக்னாலஜியோட நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த இதோட இப்போ பேரண்ட்டுக்கிட்டேயே வந்து ஒரு ஆப் இருக்கும். ஸோ குழந்தை வந்து இது பண்ண போகிறாங்க, இது செய்ய போகிறாங்க, மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு வரும். இல்லைன்னா குழந்தைங்களுக்கே வந்து பிஹேவியர் தெரப்பியோடைய ஆப் இதெல்லாமே நாமளே வந்து சாஃப்ட்வேராக ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு சாட் பாட் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். என்னன்னா இதெல்லாம் பண்ணும்போது இன்னமும் குழந்தைங்களுடைய பிஹேவியர் இஷ்யூ ஆகட்டும், அவங்க இன்னும் சீக்கிரமாக வந்து வோக்கலைசேஷன் ஆகி பேசுறதுக்கு இது எல்லாமே ட்ரைனிங் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இருக்கிறத வச்சு நம்ம எல்லாமே இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணும் போது இன்னும் இந்த மாதிரி இன்வென்ஷனோட பண்ணினோம்னா சீக்கிரமாக அவங்கக்கிட்ட இருந்து இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு தெரப்பிஸ்ட்டும் என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட வரவங்களுக்கு ஈஸியாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் தான். அம்மா அங்கே கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா, அங்கே நம்மக்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, வி ஹாவ் டு பி கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், சீக்கிரமாக பேசணும், சீக்கிரமாக நடக்கணும், சீக்கிரமாக வந்து அவங்களுடைய விஷயங்களை அவங்களே செஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி ஒரு ரிசல்ட் காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது. ஸோ அதுக்கு வந்து வித் திஸ் ஏன்னா வந்து நாங்களே ட்ரஸ்ட்டு நடத்துறதுனால வி நீட் சம் சப்போர்ட், அதுக்கு வி நீட் சம் டொனேஷன். ஸோ இப்போ வந்து கண்ணன் சார் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா இட் வில் பி வெரி குட். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இது பண்ணலாம். அவர் கண்ணன் அவர் இருக்காங்க, யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இஃப் எனி டோனர்ஸ் who like to sponsor any equipments, ஸோ நீங்கள் அது கொஞ்சம் கைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஐ வில் ஆஸ்க் மை ஸ்டாஃப், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏன்னா வந்து நிறைய பேர் இது பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா டோனர்ஸ் எங்கேயோ ஒருத்தங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதிர்பார்ப்பாங்க, நாம் தான் அவங்கக்கிட்ட ரீச்சே பண்ணல. ஸோ அப்போ வந்து இப்போ சார் மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக தே நோ தட் இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, அப்போ நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம வந்து தெரப்பி கொடுக்குறோம், அட்வான்ஸ் தெரப்பி கொடுக்குறோம். பட் சில பேரால் இந்த பேசிக்காக கொடுக்குற பணம் கூட அவங்களால கொடுக்க முடியல. இப்போ எனக்குமே என்னென்னா ஐ வாண்ட் டு கிவ் ஃப்ரீ டு எவ்ரி ஒன். இப்போ நம்ம வர குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ, ஆனால் அதுக்கு எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்போ சுத்தமாக முடியாதவங்களும் நம்மள்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப், அதுக்கு ஒரு டோனர் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா, ஏன்னா இப்போ தெரப்பி இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து
கிட்னி இஷ்யூவாக இருக்குது, ஏதாவது இருக்குன்னா அதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இஷ்யூக்கும் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா இட் வில் பி வெரி குட். ஸோ அதனால தான் ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வர குழந்தைங்க தே ஹாவ் டு பி டூ த மேக்ஸிமம் பொட்டென்ஷியலாக அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம ரீச் பண்ணோம். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து தே ஹாவ் டு கம் வித் பிரைட் ஒரு கலர்ஸோடு இருக்கணும். அவங்க வந்து இங்கே வந்தால் எங்களுக்கு வந்து இதுவாகும், ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதனால தான் இந்த 20 years எக்ஸ்பீரியன்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ வாண்ட் டு டீச் மெனி பீப்புள். ஸோ இந்த 20 வருஷத்தில் நம்மக்கிட்டேயே இருக்காமல் அதனால தான் நாங்கள் சிடிசி ஒகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர்னு ஆரம்பித்து அது வந்து NCVIT அப்ரூவல். ஏன்னா எனிதிங் வி டூ வி ஹாவ் டு கெட் எ ப்ராப்பர் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ நான் நினச்சிருந்தா வந்து இந்த 20 வருட காலத்தில் நிறைய வந்து கோர்ஸ் நானே கண்டக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னா அது ப்ராப்பரான ஆத்தரைஸ்டான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த இதில் ஆரம்பித்து சைல்டு சைக்காலஜி இதுவும் அதுக்கப்புறமேட்டு ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் ப்ரோக்ராமும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ஐ வாண்ட் டு கெட் எ ஸ்கில் டெவலப்மெண்ட் உடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசேபிலிட்டி ஆக்ட்லேயும் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இது எல்லாமே போக போக என்ன ஆகும்னா இப்போ ஒரு அடல்ட்டாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டிக் அவங்களால வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாக ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறது தான். ஏன்னா பேரண்ட்ஸும் வந்து அந்த குழந்தையால் வந்து நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் நிறையா படிச்சிருக்கோம் ஆனால் எங்களால் குழந்தைய பார்த்துக்கிறதுலே டைம் செலவு ஆயிடுச்சு, எங்களால் வந்து எங்களுடைய இவ்வளோ படித்ததுக்கான இது ரெக்கக்னேஷன் கிடைக்கல. அப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு அவங்களுக்குமே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக அந்த ப்ரோக்ராமுமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலயமா பெரியவங்களுக்கு வந்து அதாவது 15 years அபோவ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒகேஷ்னல் ட்ரைனிங் அக்கார்டிங் டு அவங்களுடைய காக்னேட்டிவ் ஆகட்டும் இன்டெலிஜென்ஸோடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், அதுவுமே இருக்குது. அண்ட் தென் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் எ ஸ்பெஷல் ஸ்கூல். ஸோ ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலும் ஆரம்பிக்கணுங்கிறது தான். அண்ட் தென் வி ஹாவ் ஒரு இப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கிட்ட ஒரு இது அது வந்து யாராவது ஒரு டோனர் இருந்தாங்கன்னா அந்த இடம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவுமே இட் வில் பி ரீச்சஸ் டு மோர் பீப்புள். ஸோ அதனால என்னென்னா இப்போ இங்கே ராயப்பேட்டால் அப்புறம் மடிப்பாக்கமில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். பட் எங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நான் வந்து இந்த பிரைன் ஜிம்னு ஒரு டெக்னிக்ஸ் இது பண்ணி ஸோ பிரைன் டு ஆக்ட் இந்த இது எல்லாமே எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து இது வந்து கவன சிதறுதல்ங்கிறது ADHD பசங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்கிறதுனால தான் இன்னும் நிறைய ஸ்கூலில் அட்டென்ஷனுக்கான ப்ரோக்ராமும் மெமரிக்கான ப்ரோக்ராமும் கூப்பிட்றான். அப்போ இதை வந்து ஒரு ஆப் மாதிரி நம்ம டெவலப் பண்ணி இல்லை இதை வந்து ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி பண்ணிட்டு ஒரு கரிக்குலம் மாதிரி பண்ணி பசங்களுக்கு கவன சிதறுதல் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செட் ஆஃப் ஒரு 5 நிமிஷம் பண்ணுனா கவன சிதறதுலேருந்து ஓவர் கம் பண்ணி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. அது இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் மூலயமா ஐ ஹோப் நாங்கள் கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு வருஷமும் வி டூ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். எங்கள் சென்டரே இன்னும் வந்து அடுத்தடுத்த லெவலில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரியே இன்னும் நெக்ஸ்ட்டு லெவல் வரும்போது இன்னும் நெக்ஸ்ட்டு இது நாங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் ரொம்ப தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for your special speech. Now, it is time for our most awaited moment, our very own kids' performance. Let's all clap, cheer, and encourage them on. First up, we have Kavya, who's going to sing a God song for us. Good morning, everyone. My name is Kavya. I am studying in college. MA Public Administration, and my hobby is conservation, observation to the balance of emotion feeling of life. And நான் வந்து வேறு மாதிரி பார்த்துறேன். ஆனால் எனக்கு வந்து என் மம்மி பேரண்ட்ஸால் நான் வந்து என்னை நானே ஷைன் பண்ணிட்டேன். அண்ட்
and வினானதனை வினை தீர்ப்பவனே வினானதனை வினை தீர்ப்பவனே நுணானனையே நுணவே சரணம் நுணனந்தன இனவே சரணம் வினானதனை வினை தீர்ப்பவனே மாபதியே உரதம் என்ன ஒரு தொட்டிலே வரம் வந்தான் நனநாதனி மேல் உண்டான் தனமேலவனின் தனொட்டில் நின்றான் மேலவனின் தனொட்டில் நின்றான் மாபதியே உரதம் என்றான் ஒரு தொட்டிலே வரும் வந்தான் நனநாதனி மேல் உண்டான் தனமேலவனின் தனொட்டில் நின்றான் மாபதியே ஒரு Actually, I want to tell about Kavya. So, அவங்க வந்து மாண்டசரி முடிச்சிருக்காங்க and then MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் சொன்ன அந்த சைல்டு சைக்காலஜி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ பேரண்ட்ஸ் அவங்களும் அவங்க டாட்டருக்காக அவங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து பண்ணிட்டு அவங்களும் ஸ்பெஷல் எஜுகேட்டராகவும் இருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் காவ்யா. ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய விநாயக துதியோட உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Next we have Yashmit, who will be talking about respecting parents and teachers. I say hello and give that smile. Teachers and parents for a while. I say hello and give the smile. I listen to teachers and parents for a while. I talk softly, I don't shout. Good manners makes me nice, no doubt. Thank you so much, hip hip hooray. Next we have Pratikram, who will be talking about taking care of my family and friends. I request all of you to please clap. Good morning all. Taking care of family and friends is a wonderful thing. When you help them out, it makes everyone feel happy and safe. Remember how good it feels to be there for the people you love. That's a feeling worth holding on to. Thank you all. Next we have Arsh, who will be reading some sentences. General sentences. Next we have Sashant. Akka, thanks day. Good afternoon, everyone.
prepare. Be prepare. Be bold. We should speak loudly and firmly. We are strong. We are brave. Thank you. Be bold. We should speak loudly and firmly. We are strong. We are brave. We have Adrian who will be saying a Bible verse and a speech on how to respect women. My topic is about respecting women. We should speak kindly to women. We should respect their boundaries. We should value them. We should treat them with tenderness and care. And second is Bible reading. Philippians 4:13. I can do all things through Christ who strengthens me. Next we have Maran who will be saying Tirukural and fruit names. Agara Bhavana Ekalam Adi Bhagavan Udatre Ulagu Nandri. Gova Watermelon Cabbage Banana Butcher Kiwi Grapes Strawberry Vitiga Victory Yaman Corn. Thank you. A note, he is from Australia, so he has Australian accent. We have Sashant who will be saying Odi Vilayadu Papa. Odi Vilayadu Papa. Magi Vaye. Odi Odi Papa. Odi Kudi Vilayadu Papa. Mayade Papa. Thank you. Next we have the list for fancy dress. First we have Pranchu. We have Abdullah. We have Shubha. We have Jovi. Thank you so much for all the children who came and participated.
தேங்க்யூ சில்ட்ரன். இந்த தடவை கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு தடவையுமே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒன்று பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படி தான் பண்ணுவோம். இந்த தடவை வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போதில் இருந்தே அவங்களுக்கு வந்து குட் மேனர்ஸை பற்றி சொல்லி கொடுத்துட்டு, பிஹேவியர்லாம் எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கணும், எப்படி பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்ட் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ இது வைக்கும் போது என்னென்னா, குழந்தைங்களுக்கு இதை பற்றி ரிகர்சல் பண்ண அவங்களுக்கே வந்து தே ஹாவ் டு பி குட். இந்த மாதிரி ஸ்டேஜ் இதெல்லாம் பண்ணும் போது அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திங் என்னென்னா அந்த ஃபியர் போகும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்டேஜ் ஏறும் போது, 2 தடவை ஸ்டேஜ் ஏறும் போது, ஒரு 2-3 தடவை பண்ணும் போது குழந்தைங்க அழுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுவுமே என்னென்னா அவங்களுடைய ஷைனஸ், அவங்க கிட்ட ஏதாவது தேவையில்லாமல் ஒரு எசிடேஷன் இருந்தால் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதெல்லாம் பண்ணும் போது அவங்களே வந்து இன்னும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிவிட்டு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ தேங்க்ஸ் ஆல் தி ஸ்டாஃப். அவங்கள இந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸ் அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ. We move on to the award ceremony, where we honor the best physiotherapists for their valuable service. First, I invite Dr. S. Manivel to present the award to Mrs. Sivakumari. Anand sir and the rest of the parents and small kids. This is a special day we are celebrating every year. September 8th is a World Physiotherapy Day. Each year we have a concept. This year is we are giving much care to the elderly people, how to lead a normal happy life even though they are getting aged. Nowadays the mortality rate, the இறப்பு சதவிகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு because of the advanced technology in each and every medical field, not only physio and rest of the field also. So especially the cardiology, pediatric, this 2 age group shows much mortality rate when we are attending a mortality meeting in government setup. So here, as a physiotherapist, even though you are to be qualified as a doctor, they can render only the service to the particular community. If it is eye doctor, he is giving eye care only. If it is an orthopedician, they give only orthopedic care. If it is a cardiologist, they give a cardiologic care only. They are seeing about your heart and rest of the thing. So as a physiotherapist, always we people very proud of ourselves because we are getting so many referrals from so many fields, nearly about 10 fields. You are unaware many fields like hematology department, NICU area, geriatric area, rheumatology area, and say about sports area. So many special areas are there. Our role is actually starts from pediatric to geriatric. That means we are capable to handle the baby of day 1 or 2 to us until the person confined to bed. Actually they are getting old, not only mobility, so even they are like palliative care. In oncology and all, we are ready to give palliative care. That means they are confined to bed, but we are promote a peaceful death until they survive. How we have to give a basic essential need they can cope up on their own. So the physio field is a vast area. So Dr. Radha is very well, highly qualified. She is capable to do assess and evaluate the things in a scientific manner. So she is not only giving a care to the small children like this kid care, she is extending her service to RC Chennai Warriors, RC Chennai Mitra, RC Chennai Nolambur, RC Chennai Lake City, RC Chennai Urban Square. Nowadays when we are actually grown up as a parent, we are having lot of challenges even to grow a normal child in day-to-day life. Even myself and rest of the you people assembled here, normal one also we are struggling lot. Nowadays in a family only small children 1 or 2 is there. In those days 2 children, nowadays only 1. அது கூட இப்போ கிடையாது, அந்த மாதிரி இருக்கு. So we are facing lot of challenges actually, but even then Dr. Radha
he is actually dedicate her service towards the special children like this. So when you handle a special children, especially the autism, ADH, attention deficit thing, and delayed milestone and cerebral palsy children, you have lot of patience. So not only the patient, they actually as a physiotherapist, as a medical member, you have the potential to evaluate what are all the existing potential the child is having. So you must find out in which area they are having interest in it. That you have to find out, and then you are the person to stimulate it and achieve the goal. So as a long-term told, she is doing the service in an excellent manner. Apart from that, she is having her mind in a long-term view, not only giving therapy up to 10 years or 15 years, then send off and walk off from the place. It is not like that. She is focusing her view in long-term, like giving a vocational training center and getting job in the government setup or in the private area itself. So she is preparing each and every child as if she her own child like that. She is paying much attention and dedication and the improvement of the child and the future. All those things she bear it in her mind and moving towards her reach in a goal. I wish Dr. Radha to achieve all the success in her throughout her career, and I wish her to continue the service to the society. Okay, thank you. Mr. Kayamu Ramalingam to present the award, Dr. Maithili. நம்ம வந்து வசதியான குழந்தைங்க வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க ஈஸியாக ஒரு இடம் இருக்கு, அதில் அதை வந்து பண்ணணும். இங்கே நிறைய எக்யூப்மெண்ட் நம்ம எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணோம். நம்ம வந்து எப்பயுமே கவர்மெண்ட்டை மட்டுமே வி ஷுட் நாட் லுக் ஃபார்வர்டு, இல்லை நம்ம தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னை இன்வைட் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராதா. ஏன்னா இந்த சென்டர் ஆரம்பிச்ச டேலேருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். இட்ஸ் அ வெரி பிக் டெவலப்மெண்ட். குழந்தைங்கள்லாம் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து என்ன சொல்கிறது, வி ஆர் வெரி எமோஷ்னல். ஏன்னா ஐ லைக் டு கான்ட்ரிபியூட் $5,000 டுவர்ஸ் திஸ் ஒன். நம்ம ரூபாய்க்கு 4.5 லட்சம் ரூபாய் ஐ லைக் டு கான்ட்ரிபியூட். நான் இப்போ கையில் கேஷெல்லாம் எடுத்துகிட்டு வரல, பட் கொடுத்துட்றேன். ஏன்னா அது மட்டும் இல்லை, ராதா கோ வித் எ கோல். லைக் ஒரு 5 வருஷத்தில் வந்துட்டு வி ஹவ் டு ரைஸ் $1 மில்லியன் US dollars 5 வருஷத்தில். நம்ம ரூபாய்க்கு ஒரு 8.5 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்ன அந்த கமிட்டியில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதாவது பீப்புள் ஆர், அவங்க சொன்னது மாதிரி பீப்புள் ஆர் ரெடி டு கிவ் மணி. பட் ஒரே விஷயம் வந்துட்டு எங்கே கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, யார் மூலமாக கொடுக்குறதுன்னு தெரியல. எவ்வளவோ சேரிட்டி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இது வந்து ரொம்ப தேவையான ஒன்று. இப்போது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க, வசதியில் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், இல்லை? ஸோ வி நீட் அ ஃபெசிலிட்டி அண்ட் வி நீட் எக்யூப்மெண்ட்ஸ். வேர்ல்டு கிளாஸ் நம்ம குழந்தைங்க எல்லாருமே தே என்ன சொல்கிறது, தே டிசர்வ் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ட்ரைனிங் இதெல்லாமே வேணும். அவங்க வந்து பாவம், அவங்க பிறக்கிறப்போ அப்போது வசதி இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சார்கிட்ட பேசியிருந்தப்போ சொன்னாங்க, ரைட் நோ ஸ்கூலில் வந்து ஸ்கூல்லையே வந்து இன்டேக் எடுத்துக்கிறாங்களாம் நம்ம குழந்தைங்கள. ஏன்னா அப்போ தட்ஸ் ஒண்டர்ஃபுல். அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாமல் அதே குழந்தைங்களோட வர்றது வந்து தட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். நம்ம இந்த மாதிரி இதை வந்து நம்ம நிறையா சப்போர்ட் பண்ணி ஆகணும், சப்போர்ட் பண்ணுவோம். வில் ஸ்டார்ட் டூயிங். ஒரு 5 வருஷத்தில் $1 மில்லியன் டார்கெட் பண்ணுங்க. we will achieve it. We will celebrate in the same place. Thank you. அவர் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கெல்லாம் இருக்கிறோன்னா அவருடைய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் தான். இப்போ பார்த்துக்கோங்க, நான் 10th 11th எனக்கு ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தாரு. பட் எப்பயுமே எந்த ஒரு சென்னையில் இருந்தாங்க, நாங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஐ ஹோப் கண்ணன் சார் வந்து நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேரண்டிங் ஒர்க் ஷாப் அப்போ அவர் எல்லாமே எடுத்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த அங்கிள் முன்னாடி நம்ம இந்த அளவுக்காச்சும் கொஞ்சமாச்சும் வந்திருக்கோமேங்கிறது காட்டுறதுக்காக தான் இந்த இது. ஸோ தேங்க்யூ அங்கிள். அங்கிள் அகெயின் நாங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு இந்த மேடையில் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான், தெரியுமில்ல உங்களுக்கு. நான் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தப்போ எனக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு பைசா கிடையாது இந்த சென்னையில். பிகாஸ் ஆஃப் ஹர் டேட் சப்போர்ட் ஐ வென்ட் டு அமெரிக்கா. ஸோ இந்த பிளேஸில் இந்த நிலைமைக்கு நான் வந்த காரணமே அவங்க அப்பா தான் காரணம். தேங்க்யூ மேம். உங்களோட dignitaries here.
Being a physio, I am proud to stand here to receive this Best Physiotherapist Award. So, Sivakumar ma'am sonna madri from conception to deathbed we are taking care, and அதோட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண மேம், நம்ம போஸ்ட் நேட்டல் அண்ட் ப்ரீ நேட்டல் கேரும் நாங்கள் கொடுக்குறோம். லைக் தட் எப்படின்னா வந்து டியூரிங் ப்ரெக்னன்சியில் கூட எப்படி நார்மல் டெலிவரி கொண்டு போகலாம். ஸோ டியூரிங் த ப்ரெக்னன்சிஸே சைல்டு வந்து எப்படி ஆக்டிவாக கொண்டு போகலான்ற அளவுக்கு வி ஆர் ட்ரைனிங் த எக்ஸசைஸ் ஆல்சோ ஃபார் தட் ஆல்சோ. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீநேட்டல் கேர், போஸ்ட் நேட்டல் கேர்னு கொடுத்து நம்ம சைல்டை வந்து ஃப்ரம் த வூமில் ஸ்டார்ட் ஆன டேலேருந்து till we are carrying them for forward thing. ஸோ அதே போல் மேம் வந்து கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், அட்டென்ஷன் இது எல்லாமே வந்து ஒரு சைல்டுக்கு வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷீ இஸ் ஒர்க்கிங் அவுட் வித் கிரேட்டர் கிட்ஸ். இப்போ இருக்க நார்மல் சைல்டோட ஹேண்டில் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஈவன் காலேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஈவன் சம் சில்ட்ரன்ஸ் நவும் வந்து எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஸ்டேஜ் ஃபியரு அந்த மாதிரி தே ஆர் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் ஈவன் டியூரிங் த காலேஜ் லெவலில் கூட. பட் ஆனால் மேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க ஸ்டேஜ் ஏறணும், எப்படி வந்து அவங்க கான்சன்ட்ரேட்டாக பேசணும், எப்படி மைக் பிடிச்சி பேசணுன்றதெல்லாம் வந்து பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ நிஜமாலே அவங்க ஒர்க் வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஒர்க் தான் மேம். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ண மை சக்ஸஸ், மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ மேம். காட் பிளஸ் யுவர் டீம் ஆல்சோ மேம். தேங்க்யூ மேம். மேம் உங்கள் காலேஜில் இருந்தும் ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு கம் ஃபார் வாலண்டியர் சர்வீஸ். தேங்க்யூ. Finally, I invite Dr. M. Kannan to present the award to Dr. Lakshmanan. எயிட் இயர்ஸாக தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட வந்திருந்தாங்க பேக் பெயின். அப்போ அவங்க அந்த ராதா மேடம் ஸ்கூலை பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நல்லா பண்ணுறாங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க என் குழந்தைன்னு. அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 கிட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். அந்த 4-5 கிட்டுமே இப்போ நல்லா இருக்காங்க. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக தமிழ்நாடுலேருந்து நிறைய இடத்துலேருந்து சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் நான். அப்புறம் ஒரு ஆட்டோக்காரோட குழந்தை கூட ரொம்ப பணம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் ராதா மேடத்துட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய சேரிட்டி ஒர்க் வந்து வெளியில் தெரியாமல் நிறைய பண்ணுறாங்க. இந்த ஒர்க் எல்லாமே வெளியில் தெரியணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸ்பெஷல் ஸ்கூல் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க, நான் நிறைய ஸ்பெஷல் விசிட் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் ஆரம்பிக்குங்கிறது ஒரு நல்ல தாட் ப்ராசஸ். ஏன்னா ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டுமே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஸ்கூலை ரன் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ரன் பண்ணுறதுக்கும் there is a lot of difference. லைக் ஒரு ஜிம்மை வந்து ஒரு ட்ரெயினர் ரன் பண்ணுறதுக்கும் ஒரு ஜிம் சென்டர் ஃபிசியோதெரபி ரன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் மாதிரி. அது ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் ஆர் வெரி குட். பட் வந்து இன்னும் ஃபிசிக்கலி நமக்கு இன்னபிலிட்டி இருக்கிறத வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கேன் ஈஸிலி கரெக்ட் அட் த ஏர்லி ஸ்டேஜ். எதுவுமே வந்து ஏர்லி ஸ்டேஜை கண்டுபிடிச்சி பண்ணுறது வந்து பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு என்னோட பாயிண்ட்டு. ராதாமேடம் இன்னும் நிறைய பாப்புலாரிட்டி மீன்ஸ் அவங்க இன்னும் உலகத்துக்கு நிறைய பேர் தெரியணும், ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்கூல் தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்காங்க இன்னும் சென்னையில். நீங்கள் சீக்கிரம் ஆரம்பித்து நிறைய மேலும் வரணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். சார் வந்து கோவிட் டைம்லலாம் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு எனக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். டாக்டர் பிரேம்லதா அவங்கள கூப்பிட்றேன். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஐனாவரமில் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்காங்க. ராதா மேடம் அண்ட் டீம், வெற்றி எல்லா பசங்களும் இவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அதை வெற்றி செல்வி வந்து எங்களோட ஸ்டூடெண்ட். நாங்கள் வந்து நானே ஸ்ரீகுமாரி மேடம்லாம் வந்து கவர்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். எங்களோட ஸ்டூடெண்ட் அவள் வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். ஆமாம், இவ்வளோ தூரம் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இந்த அளவுக்கு ஷைன் ஆகிருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ப்ளஸ் இந்த சென்டர் வந்து இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். May I request all the awardees to kindly come on stage for a group photo. Children, these gifts are a token of love, blessings and encouragement for the journey ahead. Call upon Dr. Manivel sir to kindly give the gifts to the children.
அந்த பயிற்சி தான் ஒருவரை வளப்படுத்தக்கூடிய ஒன்று. அத்தகைய பயிற்சியை வழங்குவதற்கு முனைப்பு எடுத்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மையத்தை நடத்தி பல்வேறு குழந்தைகளுக்கு ஊக்கத்தையும் அவர்களுடைய ஆர்வத்தையும் தூண்டி மனித முன்னேற்றத்திற்கு பேருதவியாக இருக்கின்ற முனைவர் ராதா பாலச்சந்திரன் அவர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய நன்றாக நடக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பது என்றாலே மிகவும் சிரமப்பட்டு அவர்களை ஓரிடத்தில் இருக்க வைப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். அவர்களை அவ்வாறு அமர வைத்து அந்த பயிற்சியை கொடுப்போம். அது ஒரு நாள் பயிற்சியோ அல்லது 2 நாள் 5 நாள் பயிற்சி. அந்த 5 நாள் பயிற்சியை நிறைவு செய்து அவர்கள் வெளியே செல்லும் பொழுது இவ்வளவு கஷ்டப்படுத்தி எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிறீர்கள் என்று தான் சொல்லுவார்கள். அந்த மாதிரியான சூழல்களெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கின்றோம். ஆனால் இங்கு ஒரு குழந்தை தான் என்ன செய்ய வேண்டும், என்ன நினைக்கின்றது என்பது கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலில் அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உடல் இயக்கம், மன வளர்ச்சி, அறிவு சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்தையும் ஒருங்கே கொடுத்து அந்த மாணவனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தற்போது அரசு என்ன சொல்லுகின்றது என்றால், தனியாக இந்த குழந்தைகளுக்கு என்று பள்ளி நடத்த வேண்டாம், இந்த குழந்தைகளுக்கு ஓரளவு பயிற்சி கொடுத்து அந்த குழந்தைகளை நார்மல் சில்ட்ரன், அதாவது ஒரு நல்ல நிலையில் உள்ள ஒரு குழந்தையோடு சேர்ந்து இந்த குழந்தையும் படிக்க வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. அதற்கு தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்றது எல்லோரையும் உள்ளடக்கி ஒரு கல்வியை கற்பிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்க 3 டிசபிலிட்டி தான் முன்னாடி தெரியும் உலகத்திலேயே. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, டெஃப், டம்புன்னு சொல்லிட்டு இந்த 3 கேட்டகரிக்கு தான் முன்னாடியெல்லாம் ரிசர்வேஷன் இருந்துச்சு. அது வந்தீங்கன்னா 100 பேருக்கு 3 பேருக்கு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க, 100க்கு 3 பேர். இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து 23 டிசபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்க, பிடபிள்யூடி ஆக்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7% ரிசர்வேஷன் ரைஸ் பண்ணியிருக்குது கவர்மெண்ட்டில். ஸோ அதனால் இந்த ஓரளவுக்கு சைக்கோமோட்டாரோ அல்லது ஸ்மால் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்க குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு கல்வியை பயின்ற ஏதேனும் பயிற்சி முடிச்சிருந்தார்கள் என்றால் கணினியை இயக்குவதற்கும் அல்லது ஏதேனும் ஒரு பராமரிப்பு பணிகளுக்கு கூட அரசாங்கத்தில் அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால் இந்த குழந்தைகள் நல்ல முறையில் பயிற்சி எடுத்து மற்ற குழந்தைகளோடு இணைந்து அவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவி செய்கின்ற முனைவர் ராதா பாலச்சந்திரன் அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்து அவருடைய முயற்சி மென்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I call upon Dr. M. Kannan. Dr. Rajamani sir and Mrs. Rajamani sir Amma, Dr. Radha Balachandran madam and other special invitees மற்றும் இங்கே வந்த அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மேம் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய ரீச் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி கார்பரேட்ஸ்லாம். பட் முயற்சி பண்ணால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆக முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சங்கரா ஐ ஃபவுண்டேஷன் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதோட சேர்மன் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரமணி சார். அவர் வந்து ஆப்டோமெட்ரி முடித்ததுக்கப்புறம் மகாபெரியவரை போய் பார்க்க போனார். இந்த மாதிரி அவருக்கு யூஎஸ்ஏல வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு போய் மகாபெரியவர்கிட்ட சொல்லும்போது மகாபெரியவர் சொன்னாரா, நீ அமெரிக்கா போயிட்டேன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் யார் பாப்பா அப்படின்னு மகாபெரியவர் சொன்னதுனால என்ன பண்ணார்னா, அவர் கோயம்புத்தூரில் சின்ன லெவலில் சங்கரா ஐ ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல இந்தியாவில் பல ஸ்டேட்டில் இருக்குது, பல சேவைகளை செஞ்சிட்ருக்காங்க.
பஸ்ஸில் அவங்களே என்ன பண்ணுவோன்னா ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் சர்ஜரி பண்ணி மற்ற எல்லா டாஸ்க்கும் அவங்களே பார்த்துக்குவாங்க. இப்போ ரீசண்டாக அவர்கிட்ட பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவ்வளோ அற்புதமான மனிதர். ஸோ மேம் சொன்ன மாதிரி இந்த சென்டரை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு சிஎஸ்ஆர் சப்போர்ட் வேணும். அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய கம்பெனிஸ்லாம் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க, பட் சரியான ஆள்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் இருக்கிறதும் சங்கரா பல்கலைக்கழகம் தான். நாங்களும் என்ன பண்ணுறோன்னா நிறைய கம்பெனியை ரீச் அவுட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ரீசெண்டாக நேற்று 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் ரோபோட்டிக்ஸ் லேபை வந்து சிஎஸ்ஆர் சப்போர்ட்டில் தான் வாங்கி பண்ணோம். எல்என்டி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நல்ல அமௌண்ட்டை கொடுத்து அவங்களே ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கம்பெனி ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி சரியான ஆள்கிட்ட போய் சேர்றதான் எதிர்பார்க்குறாங்க. நிறைய கம்பெனிஸில் நம்மளும் ரீச் அவுட் பண்ணலாம். ஐ கேன் சப்போர்ட் மேடம். என்னால் என்ன கம்பெனிஸை ரீச் அவுட் பண்ண முடியுமோ ரீச் அவுட் பண்ணலாம். இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவோன்னா தே ஹாவ் டு ஃபைல் எ டேக்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நல்ல ஸ்கூலு இல்லை எலிமெண்ட்ரி ஸ்கூலு அந்த மாதிரி நிறைய ஃபண்டிங் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நிறைய லிஸ்ட்டு கொடுக்குறேன். நானும் என்னால் நான் முயற்சிகளை மேடம்க்கு வந்து உறுதுணையாக இருந்து இந்த சென்டர் வளரணும்னு நான் வாழ்த்தலை. ஏன்னா வளரணுன்னா நோய் அதிகமாகி மாதிரி ஆகிடும். சென்டர் வளரணும், மக்கள் பயன்பெற்று வெளியில் போகணும், திருப்பியும் ஒருத்தவரணும் வெளியில் போகணும். அந்த மாதிரி சிஸ்டமாக இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நான் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் நிறையா பண்ணிகிட்ருக்கிறேன். பேசிக்கலி அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சரும். ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பிலாம் எந்த மாதிரியான தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வைத்தியநாத சாமி. இந்த கும்பகோணத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீர்காழி பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போங்க. சப்போஸ் போக முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி வைத்தியநாத சுவாமின்னு இருக்குது. தையல் நாகி சமயத்து ஆதி வைத்தியநாத சுவாமி இருக்குது. கண்டிப்பாக அங்கே போங்க. ஏன்னா டாக்டருக்கெலாம் டாக்டர் இறைவன் தான். ஸோ நம்ம இறைவன்கிட்ட போய் சரணடையும் போது கண்டிப்பாக அந்த சக்தி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதில் நான் சொல்ல நம்மளுடைய புராணங்கள் வந்து சொல்லியிருக்குது வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி பெருமைகள்லாம். அதே மாதிரி நீங்கள் டாக்டராக இருக்கீங்கன்னா எப்போவுமே ஈஸ்ட் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. எப்போவுமே ஈஸ்ட் பார்த்து கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எப்போதுமே பலன் அளிக்கும். ஏன் ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஈஸ்டில் தான் உதிக்குது. அப்போ ஈஸ்ட் நம்ம கண்கண்ட தெய்வமே பார்த்தோன்னா சூரியனும் சந்திரன் தான். ஸோ அப்போ நம்ம ஈஸ்ட் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நிச்சயமாக நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போய் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு போங்க. கண்டிப்பாக அந்த மருந்து நம்ம எடுத்துக்கூடிய மருந்து நிச்சயமாக வேலை செய்யும். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களை வந்து பார்த்தோன்னா நோய் ஸ்தானம் அப்படின்னு இப்போ நம்ம திருக்குறளே இருக்குல்ல, நோய் நாடி நோய் முடல் நாடி அப்படின்னா எதனால் நோய் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இருக்கும். நம்மளுடைய ஹாரோஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஜோதிடத்தை போய் பாருங்கள், 6ஆம் இடம் தான் நோய் ஸ்தானம். அப்போ அந்த நோய் ஸ்தானம் எதனால் வருது, என்ன கிரகத்தினால வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ண நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லாம் நிச்சயமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தருவார். ஸோ ஐ விஷ் டாக்டர் ராதா பாலச்சந்தர் மேம் அவங்க நல்ல விஷயத்துக்காக எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நம்ம ஒரு செயலை நல்ல விஷயத்துக்காக ஆரம்பித்தோம்னா அந்த செயல் நிச்சயமாக வெற்றி பெறும். ஸோ மேடமோட கோலும் அதுதான், ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய முயற்சி எல்லாருடைய ஆத்மாவுக்கு ஒரு நல்ல எண்ணங்களோடு அவங்க செயல்படுத்தி வெற்றி பெற்று எல்லாரும் பயனடையுமாறு இறைவன் அனுகிரகம் பண்ணு சொல்லி என் குருநாதரை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஒன்றுண்டா. So please stay on stage. Please give the gift to Kavya. சொன்னாங்க. இருந்தாலும் நானும் கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்ததில்ல க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகும்னு ரிசர்ச் படி சயின்ஸ் படி ப்ரூவ் ஆனதுனால அவர் சொன்ன பிறகு அந்த ரூமில் நாங்கள் க்ரீன் கலர் வந்து அடிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து we will have that to ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப அக்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த க்ரீன் கலர் ரூமில் we have a லைட் தெரப்பி மாதிரி கொடுத்து அவங்களுக்கு க்ரீன் கலர் லைட் வித் இந்த மாதிரி சென்சரி இன்டகிரேஷனும் சேர்த்து கொடுக்கறதுல பயங்கரமாக யூஸாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். Next we have Mr. Kayambur Ramalingam sir to share a few words. பேசி முடிச்சிட்டேன். பட் எனிவே சார் வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. CSR கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது வந்து நிறையா கார்பரேட்ஸில் ஃபண்ட் இருக்குது. ஒரே விஷயம் தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க வந்து அந்த லிஸ்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பெரிய விஷயம் அதெல்லாம். அந்த CSR ரிலேட்டட் பீப்புளை நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டு நிறையா ஃபண்ட்ஸ் வாங்க முடியும். அமெரிக்காவில் வந்து மேட்சிங் ஃபண்ட்ஸ்னு கொடுப்பாங்க. இப்போ நான் 5,000 கொடுத்தேன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்காரங்க வந்துட்டு அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு 5,000 அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி டோட்டலி $10,000. ஸோ அந்த மாதிரி அந்த கார்பரேட் மேட்சிங் ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். வி வில் ட்ரை டு ரைஸ் மோர் ஃபண்ட்ஸ். நம்ம சொன்னது மாதிரி 5 வருஷத்தில் $1 மில்லியன் ரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள். ஆக்சுவலாக அதுதான் we have lot of innovative ideas. ஸோ கம்யூனிட்டி பேஸ்டாக நிறையா பண்ணணுங்கிறது தான் இதனுடைய இது. ஸோ அடுத்தது வந்து சன்வி. Next we have SP Sivangani, BCom MSc Yoga, who will be talking about yoga today for a few minutes. இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ராதா மேம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் வந்து என்னோட பேரனை கூட்டிகிட்டு வந்தேன். என் பேரனுக்கு வந்து அவனை கூட்டிகிட்டு வந்தேன் சும்மா டாக்டர் மீனாட்சி சுந்தரம் பார்க்குறதுக்காக. அப்போ அவங்க அறிமுகமானாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கிறத வச்சு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி மேம். இப்போ நான் வந்து ரெகுலராக யோகா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த யோகா பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கிற இதில் நம்ம வந்து எல்லாமே சீராக தான் போயிட்டு இருந்தது. முன்னாடிலாம் இந்த யோகா பற்றி நிறைய பேசலை. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் எங்கே திரும்பினாலும் யோகா சென்டர்ஸ் யோகா கிளாஸஸ் இருக்குது. ஏன் அப்படிங்கும்போது முன்னாடி வந்து அவங்களோட இயல்பான வாழ்க்கை வந்து யோகாவே கலையாக இருந்தது, வாழும் கலையாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அகப்புற வாழ்க்கை உயர்வுக்காக அவங்களோட சொந்த உயர்வுக்காக தியானம் சமாதிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இயற்கையோட ஒத்து வாழலை. அவங்க அந்த இயற்கையோட காலையில் அந்த சூரியன் அதிகாலை பொழுதுல சூரியன் உதயும் போது அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சுது. தினசரி வாழ்க்கை ஆரம்பித்து அது அஸ்தமனம் ஆகும்போது அது முடிஞ்சு அவங்களும் அந்த ஓய்வு நிலையை பெடுத்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெற்று மேம்படுத்தி அந்த புத்துணர்ச்சி கிடச்சி அவங்க நல்லா இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து உயர்நிலையை பற்றி யோசிக்கும் போது தான் அவங்க வந்து யோகாவுக்கு போனாங்க. அப்போ யோகா வெளியே தெரியல நிறைய. ஆனால் இன்றைய நிலையில் நமக்கு யோகா ஏன்னா இன்றைக்கி இயற்கையோட அந்த இயக்கத்தோடு நம்ம சேர்ந்து வாழலை. காலையில் சூரியன் உதிக்கும் போது தான் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்றது நைட்டு 6 மணி 7 மணிக்கு அஸ்தமனத்தில் நம்ம சாப்பாடெல்லாம் முடிச்சுடுவாங்க. அப்போ கரண்டெல்லாம் கிடையாது, எல்லாம் இயல்பாக நடந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 11 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம். நமக்கு ஜீரண சக்தி சரியாக இல்லை. ஏன்னா நம்ம சூரியன் உதயத்தில் இருக்கும்போது இயக்கத்தில் இருக்கும்போது நமக்கு ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும், ஒவ்வொரு சிஸ்டமும் நம்ம பாடியில் நல்லா வேலை செய்யும். ஆனால் இப்போ வந்து எப்படின்னா அந்த நேரத்துலலாம் தூங்கி நம்ம பொழுதை வீணாக்கிட்டு நம்ம இரவு நேரத்தில் முழிச்சிருந்து சந்திர உதயத்துலேருந்து சந்திரன் இருக்கும்போது நமக்கு வந்து குளுமையும் அமைதியும் இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ரஜோ உணவுகளையும் தமோ உணவுகளையும் எடுத்து அது ஜீரணமாக ரொம்ப போராடுது. அதே எண்ணங்கள் மூளையாக எல்லாமே நமக்கு பரிணாமமாக இருக்குது நமக்கு உடம்புல. அதெல்லாம் வந்து நம்ம சீராக இயக்கிறது கிடையாது. இப்போ அதோட இயக்கத்துக்கு நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நம்ம வந்து இந்த யோகாவை பயன்படுத்தி நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா பேஸே நம்ம வந்து நியமங்கள்லேருந்து நம்ம நியமங்கிறது வந்து சமூகத்தோடு நம்ம எப்படி இருக்கணும், அப்படி அப்போ நியமங்கிறது நமக்குள்ளே உள்ள கோட்பாடுகள், நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படி தினசரி நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். நம்ம ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நம்ம ஒரு அமைதியாக உட்காரணுன்னா நமக்கு 15 வயசு பசங்களே எது கையை வலிக்குது காலை வலிக்குது உட்கார முடியல நிற்க முடியல ஒரு படபடப்பான சூழ்நிலையில் இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ அது அந்த மாதிரி உள்ளதுக்கு ஆசனம் நம்ம உடலை ஆரோக்கியமாக உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக ஆசனங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக பிராணாயாமம். அதுதான் நம்ம எண்ணம் நீங்கள் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் உள்ளே பார்த்தா அவ்வளோ போராட்டங்கள்
அவ்வளோ எண்ணங்கள் தான் வந்துட்டே இருக்குது. அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம வந்து எப்படி தேவையற்ற எண்ணங்களாக இருக்குது. பாதி நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 வயசில் நீங்கள் ஒருத்தரை பற்றி ஒரு சொன்ன விஷயம் 11 வயசில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்குது. இதுக்கு இவ்வளோ போராடி இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம அவங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே எல்லா வயதினருமே அதை மாதிரி இன்றைக்கி இருக்கிற எண்ணங்கள் வந்து நம்மளோட வந்து ரொம்ப மாசுபடுத்தி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து மன ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. அதை வந்து ஒரு 10 நாள் கழித்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப லேட்டாக இருக்கிறதுலாம் அதெல்லாம் தெளிவான நிலையில் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த பிராணாயாமம் நம்ம எண்ணங்களையும் கொண்டு போகிறது, நம்ம உடலையும் எப்படி சரி பண்ணி நம்ம எண்ணங்களை புரிஞ்சு நம்ம வந்து எப்படி செயல்படுத்தணும், ஒரு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு பிராணாயாமங்கிறது ஹெல்ப் பண்ணும். நம்ம மூச்சு விட்டுட்டு தான் இருக்கிறோம், பிறந்த நிமிஷத்துலேருந்து சுவாசிக்கிறோம். ஆனால் அந்த சுவாசம் வந்து இப்போ கூட சுவாசிக்கிறோம், அது உள்மூச்சாக இருக்கா வெளிமூச்சாக இருக்கான்றது கூட நம்ம கவனிக்கலை. அது அப்போ அதை நின்று நிதானமாக நம்ம கவனித்து முதல்ல உள்பக்கம் திருப்புறது தான் பிரத்யாகாரம். ஏன் நமக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் நம்மளோட புலன்களை வந்து நம்ம வந்து சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை. தேவையற்ற விஷயங்களுக்கு பார்த்ததுக்கெல்லாம் நம்ம வந்து நினைக்கணும் அதெல்லாம் கிடைக்கணும், அது கிடைச்சது நமக்கு உகந்ததா, அதை நமக்கு உபயோகப்படுத்த முடியுமா தேவையா அப்படின்றத கூட யோசிக்கிறது இல்லை. வேணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம், அது கிடைச்சிடணும், கிடைச்சதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியறதில்ல. அப்புறம் ஒரு தடுமாற்றம். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரத்யாகாரம் புலன்களை நாம் சரியாக கையாள்வதற்காகவும் அதற்கு அடுத்தபடியாக இது புரிஞ்சதுன்னா தான் நம்ம வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம செய்கிற செயல்களில் நம்ம ஒரு கவனத்தை வைக்க முடியும். அந்த கவனமாக நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதோட வெற்றி கிடைக்கும். இப்போ ராதா மேம்லாம் அதோட முயற்சிகளில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, அதனால் அவங்களுடைய வளர்ச்சிகள் இருக்குது, அவங்களோட எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறதுனால இன்னும் அந்த மேம்படு அந்த ஒரு செயல்பாடுகள் அவங்க திட்டங்கள் செய்ய முடியாது. அந்த திட்டங்களெல்லாம் அவங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கும் கடவுளோட அனுகிரகமும் கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறதுக்கு அந்த யோகா வந்து நல்லபடியாக நம்ம ஹெல்ப் பண்ணோம். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து யோகா பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் ஆசன பிராணாயாமம் அப்படின்னு கொண்டுட்டு போகிறோம். அது வந்து எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. எஸ்பெஷலி இப்போ இருக்கிறதுல இப்போ நம்ம யோகா பண்ணுங்கன்னு யாருக்காவது சொன்னோன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, என் குழந்தைய கொண்ட யோகா ஸ்கூலில் சேர்த்து விட்றேன், என் பையனுக்கு விட்றேன், என் பொண்ணுக்கு கொடுக்குறேங்கிறாங்க. முதல்ல அவங்க கற்றுக்கணும், ஃபஸ்ட்டு அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்களோட பேரண்ட்ஸு மூதாதையர்கள்லாம் வந்து அந்த இயற்கையோடு வாழ்ந்ததுனால அவங்க வந்து யோகான்றது அவங்க உடலுக்கோ மனதுக்கோ தேவைப்படலை. அப்போ அவங்க வந்து அது ஆனால் அதை வந்து இன்றைக்கி அவங்க கேட்டுக்கிட்டே வாழலை. அதெல்லாம் ஓல்டுமா, இதெல்லாம் புதுசு இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி புதுசாக இருக்க டெக்னாலஜி தான் நமக்கு வேணும். ஆனால் டெக்னாலஜி நல்லபடியாக அவங்க பயன்படுத்துறது கிடையாது. அவங்களுடைய ஒரு சுகமுக்கும் சௌகரியத்துக்குமா உட்காந்து ஐடியலாக செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு எந்நேரம் மாதிரி இப்போ ஒரு சீரியல் பார்க்குறோம், அதோட அழுது அதோட உட்காந்து அதோட தூங்கி அதோட இருக்கும்போது நம்ம மனசும் எண்ணங்களும் மாசுபடுது. அங்கே வந்து அவங்க அதை பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்தா இங்கே டயத்தையும் வேஸ்ட் பண்ணி நம்ம உடலையும் மனசையும் கெடுத்துக்கிறோம். இது கூட நமக்கு புரியறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் நம்ம கேட்குறது இல்லை, நமக்காகவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு யோகாவை விட நமக்கு தான் ரொம்ப நம்ம நடு வயதில் இருக்கக்கூடிய பேரண்ட்டாக இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப யோகா முக்கியம். இப்போ அவங்க சொன்னாங்க அந்த கண்ணில் வந்து பார்த்து நம்ம குழந்தைங்க என்ன ட்ரிகர் ஆகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றத டெக்னாலஜியில் வந்திருக்குங்கிறாங்க. அப்போ அதை வந்து உங்கள் பேரண்ட்டுக்கு வந்து இண்டிகேஷன் போகும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த குழந்தைய அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல பேரண்ட்ஸ் வந்து ஒரு தெளிவாக இருக்கணும், ஒரு அமைதியான நிலையிலிருந்து அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸ் சொல்கிறதான் கேட்காம அவங்களுக்கு குழந்தைங்களை வளர்க்கவும் தெரியல, வளர்க்கவும் தெரியாமல் இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வெளியே சொல்கிறதுக்குமே கஷ்டம், அசிங்கம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அப்போ அது குழந்தைங்களுக்கு சொல்லி அதுலேருந்து வெளியில் அந்த குழந்தைங்க வந்தால் குழந்தைங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. நம்மளும் வந்து எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு குழந்தைங்க பின்னாடியே போக முடியும் சொல்கிறாங்க இல்லையா. அந்த குழந்தைக்கு அதோட வேலைகளை செய்ய நம்ம தனியாக கற்றுக் கொடுத்துடணும். கற்றுக் கொடுத்தா அதுங்க இருக்கிற வாழ்நாள் பூரா சௌகரியமாக இருக்கும். அந்த இதுக்கு நம்ம கொண்டு வரணும்னா மனசு வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இதை வந்து அசிங்கம்னு அசிங்கம் நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் காமிக்க. என் பொண்ணே அப்படி தான், இப்போ நீங்கள் போய் காமின்னா வேண்டாம், எங்கள் வீட்டில் அவங்க திட்டுவாங்க, நம்ம வந்து இதை போய் காமிக்கக்கூடாது, இதெல்லாம் சரியாக போயிடும், போக போக 7 வயசில் சரியாயிடும் அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடுறோம். அதுங்களை கேட்ச் பண்ண வயசில் இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது குழந்தைங்க வளர்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு 6 மாத குழந்தை என்ன பண்ணணும், குப்புத்துக்கணும், தவந்துடணும், அப்புறம் ஒரு 9 மாதத்தில் நிற்கணும். அது மாதிரி அந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரீச் பண்ணுறத பாட்டி அவங்களாம் ஒன்றா இருக்கும் போதெல்லாம் கவனிச்சாங்க, சொல்லுவாங்க. பலர் இருக்கும்போது பயிற்சிகள் கிடச்சிது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை 2 குழந்தைங்கும் போது அந்த இதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. இவங்களுக்கும் அதை வந்து கவனித்து புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை பேரண்ட்ஸுக்கு.
அதனால் அவங்க போக போக வந்துடும் அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 வயசு வரைக்கும் கொண்டு டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்கும் யோசிச்சுக்கிட்டு அவங்களும் கஷ்டப்படுறாங்க, பின்னாடி குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த நிலையிலேருந்து நம்ம மாறணும்னா நம்ம மனசும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு யோகா வேணும். இன்றைக்கி பேரண்ட்ஸ் யோகா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வரேன். அப்போ அவங்களுக்கு புரியும் எதை பண்ணணும், சகிப்புத்தன்மை, எல்லா நல்ல குவாலிட்டிஸும் நமக்கு கிடைக்கும். அந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு அப்ரோச், நம்மளோட அப்ரோச் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து நம்மள குழந்தைங்களையும் நம்ம சுற்றுப்புறம் இருக்கவங்க எல்லாரோடையும் நம்ம வந்து சமூகமாக ஒரு சுமூகமான சூழ்நிலையெல்லாம் வாழ முடியுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லோரும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நான் ஏன்னா இதுக்கு வந்து காரணமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் முழுமையான நன்றியை நான் செய்கிறேன். முதலாவது வந்து ஸ்பெஷல் கமிட்டியாக வந்து நல்ல பல கருத்துக்களை கொடுத்துருக்குறாங்க. அவர் டாக்டர் மணிவேல் சார், டாக்டர் காயம்பு ராமலிங்கம் சார், டாக்டர் கண்ணன் சார், உங்கள் கருத்துக்கள் எல்லாமே மிகவும் வேலிடானது. சின்ன வந்து அந்த இந்த சென்டருடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்கு இந்த 3 நிறுவனம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை முதல் காணிக்கையாக்குகின்றேன். அதுதான் வந்து இந்த நிகழ்வில் வந்து பெஸ்ட் பிசியோதெரபிஸ்ட்டுங்கிற அந்த ஒரு டாக்டர் பி சிவகுமாரி மேடம், டாக்டர் டி மைதிலி மேடம், டாக்டர் உங்களுக்கு வந்து நம்ம சென்டர் சார் வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் வந்து டீம் மெடிக்கல் கேம்பை வந்து நடத்தி கொடுத்த டாக்டர் எல் மீனாட்சி, அந்த டீம் எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் வந்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைக்கணுங்கிறதுக்காக வேண்டி முகமது சதக் கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய சென்டர் சார்பாக வந்து மனமார்ந்த நன்றியை நாங்கள் காணிக்கையாக்க விருப்பப்படுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இந்த மற்ற கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் இது இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் மணிவேல் சார் கூட அவங்க மிஸ்ஸஸும் வந்திருக்கிறாங்க. அதேமாதிரி கண்ணன் சாரோட அவங்க மிஸ்ஸஸும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக யோகா பற்றி ரொம்ப அருமையாக அந்த மேடம் சொன்னாங்க. உண்மையிலே யோகாங்கிற தேவை, ஏன்னா யோகா இருந்ததுன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையுங்கிற கருத்து நல்லா மையமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அதே போல் வந்து இந்த இதை ரொம்ப எக்ஸ்ட்ரானியாக காம்பீட் பண்ண சன்வி இந்த ஃபஸ்ட் டைம் வந்து காம்பீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பணிகள் தொடரட்டும். இப்போ அவங்க 8th படிச்சுட்ருக்குறாங்க. அந்த தகவல் அந்த நேரத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் நான். அப்புறம் வந்து அவங்க டாக்டர் ராதா பாலச்சந்தர் வந்து வர 15ஆம் தேதி அவங்களுடைய பிறந்தநாள். ஸோ அதில் அட்வான்ஸு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் நான். அதே போல் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நமக்கு பின்னணியிலேருந்து இயக்கக்கூடிய அவங்களுடைய பேரண்ட்ஸு டாக்டர் ராஜாமணி, அவங்க டாக்டர் ஏ தமிழ்ச்செல்வி, அவங்களுக்கும் பையன் வந்து நாகேந்திரன், அவங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் வந்து என்னுடைய சகோதரர் டாக்டர் சந்திரசேகர், அதே போல் பேரண்ட்ஸு, இந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து கிட்ஸோடு வந்து மிக சிறப்பான எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க நிச்சயமாக அவங்க எதிர்காலம் சிறப்பாக அமைங்க, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதே போல் வந்து இந்த நிகழ்வை வந்து படமும் ஒளியும் அமைத்து சிறப்பாக கல்வி வணக்கம் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த நிகழ்வுக்கு காரணமான ஒவ்வொருத்தருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உள்ளபடியே இதுவரைக்கும் நடந்த நிகழ்வில் வந்து ஒரு சிறந்த நிகழ்வு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு வந்து இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்குது. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் வந்து டாக்டர் ராதாவுடைய டீம் மெம்பர்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம், நான் டாக்டர் ராதா பாலச்சந்தர், டைரக்டர் ஆஃப் கிட்ஸ் கேர் ரீஹேப் சென்டர், கோர்ஸ் கோஆர்டினேட்டர் ஃபார் சிடிசி ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர். நாங்கள் வந்து 2009 வந்து கிட்ஸ் கேர் ரீஹேப் சென்டர்னு ஒரு தெரப்பி சென்டர் ஆரம்பித்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிசம், ADHD, லேர்னிங் டிஃபிகல்ட்டி, அதுக்கப்புறமேட்டு நடக்க முடியாத குழந்தைங்க, பேச முடியாத குழந்தைங்க, படிக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்கிற குழந்தைங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அதுக்கப்புறம் பிரைன் ஜிம்மு, ரிஃப்ளெக்ஸ் இன்டகிரேஷன், சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங், பிஹேவியர் தெரப்பி இது எல்லாமே கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிகழ்வு வந்து உலக ஃபிசியோதெரப்பி தினத்தை முன்னிட்டு நாங்கள் 3 ஃபிசியோதெரபிஸ்ட், பெஸ்ட்டான 3 ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் அவார்டு கொடுத்துருக்கோம். அதில் முதலாவது பார்த்திங்கன்னா வந்து சிவகுமாரின்னு சொல்லிட்டு சிஜி கவர்மெண்ட்டோடைய எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு அவார்ட். அதுக்கப்புறமேட்டு மைத்திலின்னு சொல்லிட்டு மாதா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, அவங்க பிரின்சிபலாக இருக்காங்க. டாக்டர் லக்ஷ்மணன், அவங்க வந்து கிளினிக் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருக்குமே நாங்கள் பெஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி அவார்டு இது பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் அதாவது 13th செப்டம்பர் இந்த டேட்டில் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரீ மெகா மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணோம். இந்த மெடிக்கல் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 100 பீப்புளுக்கு மேலே பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இந்த கேம்பில் வந்து நாங்கள் பிபி, சுகர், அதுக்கப்புறமேட்டு நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, ECG இது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தது வந்து நிறைய பொதுமக்களும் இதனால் பயனடைஞ்சாங்க. எங்ககிட்ட வர நிறைய பேரண்ட்ஸும் இந்த இது எல்லாமே ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் இது பண்ணாங்க. ஏன்னா எதுக்காக நாங்கள் ஃபிசியோதெரப்பியோட ஃப்ரீ மெடிக்கல் கேம்பும் பண்ணணும்னா நிறைய பெற்றோர்களுக்கு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டிசம் இது மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய ஹெல்த் வந்து அவங்களுக்கு பார்த்துக்கிறதுல ரொம்ப கவனமே இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் அண்ட் ஃபிசியோ கேம்ப் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம பண்ணணும். ஏன்னா பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க குழந்தைங்கள அவங்களால பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் நாங்கள் இந்த கேம்புமே பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்கறதுக்கு டாக்டர் மணிவேல் வந்து ரிட்டையர்டு ஆஃபீஸர், டெப்டி ஆஃபீஸர், SCERT அங்கேருந்து வந்திருந்தார். அதுக்கப்புறம் காயாம்பு கண்ணன், அவர் வந்து கோ ஃபார் குருன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருந்து நம்ம ப்ரோக்ராமுக்காக வந்தாங்க. அப்புறம் டாக்டர் கண்ணன் வந்து காஞ்சிபுரமில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்தாங்க. இதில் கோ ஃபார் குரு அவங்க கண்ணன் வந்து நம்மளுடைய சர்வீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து சில கான்ட்ரிபியூஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா இந்த நிகழ்வில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நிறைய பெனிஃபிட் ஆனாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிற குழந்தைங்க, நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுடைய தனித்திறமையை காட்டினாங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராமும் பண்ணோம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கிஃப்ட்டும் கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு எழுதுறதுலையோ பேசுறதுலையோ குறைபாடுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தெரப்பியோ ஏர்லி இன்டர்வென்ஷனோ அசஸ்மெண்ட்டோ பண்ணி எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கண்டறிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு தெரப்பி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் வச்சிருக்கிற கோரிக்கைகள் என்னன்னா, இப்போ நம்மளுடைய சென்டர் வந்து கிட்ஸ் ரீஹேப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு 80G 12A அப்புறம் CSR ஃபண்ட் இது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு டொனேஷனுக்காகவும் அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு ஒரு டோனர்ஸ்க்காகவும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க, நல்லுள்ளங்கள் இருந்தாங்கன்னா அதுக்குமே கொடுக்கலாம். நான் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து